बच्चों नमस्ते। आज हम क्या सीखने जा रहे हैं प्राथमिक बुक से प्रोस लेसन 6 पर्यावरण। पर्यावरण அப்படின்னா சுற்றுச்சூழல் एनवायरमेंट ஓகேங்களா। வாங்க பார்க்கலாம்। हमारे आसपास तरह तरह के जीव जंतु हैं அதாவது நம்மை சுற்றி பல வகையான விலங்குகள் உள்ளன। पेड़ पौधे हैं மரம் செடிகளும் உள்ளன। नदी तालाब है ஆறுகள் குளங்களும் உள்ளன। पर्वत चट्टान है அதாவது குன்றுகள் மலைகள் உள்ளன। ये सजीव भी है और निर्जीव भी है அதாவது இவை உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவையும் கூட। ये हमारे चारों ओर हैं அதாவது இவை அனைத்தும் இது நம்மை சுற்றியே என்ன செய்கிறது இருக்கிறது। हमारे चारों ओर हैं அப்படின்னா இதெல்லாம் நம்மை சுற்றியே இருக்கிறது। हम इनके बीच में ही रहते हैं அதாவது நாம் இதற்கு இடையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சரிங்களா। ये सब हमारे आवरण है இதெல்லாம் நம்மளுடைய ஒரு தகவல்। इसलिए इन सबको मिलाकर हम पर्यावरण कहते हैं அதாவது இதை அனைத்தையும் இணைப்பதன் மூலம் நாம் சுற்றுச்சூழல் என்று இதை அழைக்கிறோம் சரிங்களா। सबसे पहली बात है हमारा पर्यावरण साफ रहे स्वच्छ रहे அதாவது முதல் விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நமது சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேண்டும் சரிங்களா। तो हम நீரோக் रहेंगे அதாவது அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம்। நீரோக் அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்போம்। நீரோக் रहेंगे तो सभी प्रकार की उन्नति कर सकते हैं அதாவது நாம் சுத்தமாக ஆரோக்கியமாக இருந்தால்தான் எல்லா வகையிலும் என்ன செய்யலாம் உன்னதி கர் சக்தே ஹேங் அப்படின்னா முன்னேறலாம்। हमारे घर गली गांव शहर और देश कूड़ादान नहीं है அதாவது நம்மளுடைய வீடு தெரு கிராமம் நகரம் மற்றும் நாடு இதெல்லாம் கூடாதான் நஹிஹே அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு குப்பை தொட்டி அல்ல சரிங்களா। கூடாதான் அப்படின்னா குப்பை தொட்டி கிடையாது। हमें अपने घर गली गांव शहर और देश को गंदा नहीं करना है அதாவது நம்மளுடைய வீடு தெரு கிராமம் நகரம் மற்றும் நாடு இவை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது அசுத்தமாக்க கூடாது சரிங்களா। சாஃப் ரக்னா ஹே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும்। ஏ ஹமாரா படா கர்த்தவிய ஹே இது நம்மளுடைய ஒரு பெரிய கடமை। படா கர்த்தவிய ஹே அப்படின்னா பெரிய கடமை சரிங்களா। தக்னீக்கி பிரகதி படி சீஸ் ஹை அதாவது தொழில்நுட்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் சரிங்களா। தக்னீக்கி பிரகதி அப்படின்னா தொழில்நுட்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்। हम मानते हैं அதாவது நம்ம நம்புகிறோம்। हमें ध्यान रखना है कि वायु प्रदूषण जल प्रदूषण मिट्टी प्रदूषण அதாவது காற்று மாசுபாடு வாயு பிரதூஷன் காற்று மாசுபாடு ஜல் பிரதூஷன் நீர் மாசுபாடு மிட்டி பிரதூஷன் அப்படின்னா என்னது மிட்டி அப்படின்னா மண் மாசுபாடு சரிங்களா। वनों की कटाई आदि से बचकर हमें तकनीकी प्रगति की ओर जाना है அதாவது நாம் காடுகள் அழித்தல் போன்றவற்றை தவிர்ப்பது தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் சரிங்களா। हमें प्राकृतिक पर्यावरण की रक्षा के लिए शपथ लेनी है அதாவது நம்ம இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்க உறுதிமொழி எடுக்க வேண்டும் சரிங்களா। पर्यावरण की रक्षा के लिए पॉली बैग அதாவது பாலித்தீன் பேக் சரிங்களா। पॉली बैग का इस्तेमाल बंद कर देना चाहिए அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்க பாலித்தீன் பைகளை பயன்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும்। पानी बिजली पेट्रोल डीजल आदि का उपयोग बहुत कम करना चाहिए அதாவது தண்ணீர் மின்சாரம் பெட்ரோல் டீசல் போன்றவற்றின் பயன்பாட்டை நம்ம மிகவும் குறைவாக பயன்படுத்த வேண்டும் சரிங்களா। पर्यावरण की रक्षा में वर्षा जल संरक्षण और वृक्षारोपण का महत्वपूर्ण स्थान है அதாவது நம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மழைநீர் பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பு இது முக்கிய இடம் வகிக்கிறது சரிங்களா। அதுக்கடுத்து कचरे को कूड़ेदान में ही जमा करना चाहिए कचरे அப்படின்னா குப்பை கூடைதான் அப்படின்னா குப்பை தொட்டி அதில் தான் நம்ம என்ன செய்ய குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும் சரிங்களா। पर्यावरण के बारे में
जागरूकता पैदा करने के लिए हर साल 5 जून को विश्व பர்யாவரன் திவஸ் மனாயா ஜாத்தா ஹே. அதாவது சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே பச்சோ, இதை படிச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் இதில் ஒன் வேர்டு மீனிங்ஸ் இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத். ஃபிர் மிலேங்கே, மீண்டும் சந்திப்போம்.